புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரைக் கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கோப்பியம், உண்மையும் பின்னணியும். எவ்வளவுதான் நம்ம படிச்சிருந்தாலும் கூட திருமணமான தம்பதிகளுக்கிடையே சந்தேகம்ன்ற ஒரு புயல் மட்டும் வீச ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கடைசியில் அந்த குடும்பத்தை அது தரமட்டமாக்காம விடாது அப்படிங்கிறத உணர்த்திருக்கு ஆவடியைச் சேர்ந்த பெண் ஐடி ஊழியரான அபிநயாவின் தற்கொலை. தாம்பரத்தைச் சேர்ந்த சித்த மருத்துவரான அருண்குமாரோட அபிநயாவுக்கு திருமணமாகி 3 மாதங்களே ஆன நிலைமையில அபிநயாவின் இந்த அதிர்ச்சிகரமான முடிவில் இருக்கக்கூடிய உண்மை என்ன, அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்ப பார்க்கலாம். சென்னை தாம்பரம் அடுத்த இரும்புலியூர் பகுதியை சேர்ந்தவர் அருண்குமார். சித்த மருத்துவரான இவருக்கும் ஆவடியை சேர்ந்த மென்பொருள் நிறுவனத்தில் பணிபுரியும் அபிநயாவிற்கும் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு திருமணம் செய்து வைத்துள்ளனர். ஆனால் திருமணமான ஓரிரு வாரங்கள் மட்டுமே மகிழ்ச்சியாக சென்ற இவர்களின் வாழ்க்கையில் செல்போனால் மகிழ்ச்சி பறிபோனதுதான் வேதனை. ஆம், மென்பொருள் ஊழியரான அபிநயா திருமணமான நாள் முதல் வீட்டில் இருக்கும்போது செல்போனில் மூழ்கி இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் கணவர் அருண்குமார் அவ்வப்போது அபிநயாவிடம் சண்டை போட்டு வந்துள்ளார். இதனால் இருவருக்கும் இடைவெளி அதிகமான நிலையில் மேலும் அபிநயா வேறொரு நபருடன் பேசி வருவதாக சந்தேகம் எழுந்துள்ளது. இதனால் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்ட நிலையில் அருண்குமாருக்கு அபிநயாவின் மீது மேலும் சந்தேகம் அதிகரித்து சண்டையிட்டு வந்துள்ளனர். இப்படியே 3 மாதங்கள் கழிந்த நிலையில் அபிநயா அவருடைய தாய் வீட்டிற்கு சென்றுள்ளார். ஆனாலும் கணவர் அருண்குமார் கடந்த வாரம் சமாதானம் பேசி மீண்டும் வீட்டிற்கு அழைத்து சென்றுள்ளார். இந்த நிலையில்தான் மீண்டும் இருவருக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. அப்போது அருண்குமார் அவரது பெயரை அபிநயாவின் கையில் டாட்டூ போட வற்புறுத்தியுள்ளார். இதனால் அபிநயா அவரது பெயரை கையில் பிளேடால் கிழித்து எழுதியதோடு அதனை புகைப்படம் எடுத்து அனுப்பியுள்ளார். ஆனாலும் அவர்களுக்கு இடையே சந்தேகம் அதிகரித்த நிலையில் மிகுந்த மன உளைச்சலில் இருந்த அபிநயா கடந்த 4 நாட்களுக்கு முன்பு தன்னுடைய கணவரான அருண்குமார் செல்போனிற்கு உருக்கமான மெசேஜ் ஒன்றை அனுப்பிவிட்டு அவருடைய அறைக்கு சென்றுள்ளார். ஆனால் வெகு நேரமாக அறையின் கதவை திறக்காமல் இருந்ததால் சந்தேகமடைந்த உறவினர்கள் வெகு நேரமாக கதவை தட்டியும் திறக்காததால் கதவை உடைத்து பார்த்தபோது உள்ளே அபிநயா நைலான் கயிற்றால் தூக்கில் சடலமாக தொங்கிக் கொண்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போயுள்ளனர். பின்னர் இது குறித்து தாம்பரம் போலீசாருக்கு தகவல் அளித்ததை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அபிநயாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தாம்பரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். எங்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி அவ தான் போட்டுட்டு இருந்தா. அவ சம்பாதிச்சுதான் டபுள் டிகிரி ஹோல்டரு. அதே மாதிரி நல்லா படிச்சிருக்கா. நீ தொயமா சூசைட் பண்ணிக்கிற லெவலுக்கு அவளுக்கு அந்த இது கிடையாது. ஏன்னா படிச்சிருக்கா. அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ என்ன வாங்கி கொடு, எதனா வாங்கி கொடு. தாலி சவரன் தாலி பிரித்து இப்போ தான் கோத்து அமிச்சோம். எல்லாம் எந்த குறையும் வைக்காமல் செஞ்சு தான் அமிச்சோம் நல்லபடியாக. இப்போ எங்களுக்கு அவள் சாவில் மர்மம் இருக்குது. காரணம்னாக்கா கழுத்தில் துணி காய போடுற கயிறோட வடு இருக்கு. அதை போட்டு இவங்க நெரிச்சாங்களா என்னான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. கேட்டாக்கா நாங்கள் போனப்போ பாடி கீழே கிடந்தது தரையில். போய் பார்த்தாக்கா இது மாதிரி அலங்கோலமாக இருக்குதான். உடனே இவங்க சொல்கிறாங்க கதவு சாத்தி இருந்தது, நாங்கள் நட்டினோம் திறக்கலை, அதனால் பக்கத்து வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு உடச்சி இது உள்ளே போனோம். உள்ளே போனாக்கா இது மாதிரி தொங்குச்சு, நாங்கள் அர்த்தம் எடுத்தோம். நாங்கள் அதெல்லாம் கிடையாது. அறக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அது எப்படி போலீஸ் வராமல் இவங்க கை வைப்பாங்க? அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போகிறதுக்குள்ளேயே ஆம்புலன்ஸில் ஏற்றி மார்ச்சூருக்கு காமிச்சிட்டாங்க. இவங்க போயிட்டு பிஃபோரா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால அவங்க கம்ப்ளைண்ட்டை தான் அக்செப்ட் பண்ணிக்கலாங்க. கண்டி நாங்கள் சொல்கிறது எதுவுமே கேட்கல. இவங்க இந்த சாவில் மர்மம் இருக்குது. இதை நல்லபடியாக விசாரித்து எங்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கணும். பின்னர் இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கணவர் மற்றும் வீட்டாரிடம் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் திருமணமான 4 மாதத்தில் இளம்பெண் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டதால் RDO விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. தாம்பரம் அடுத்த இரும்புலியூர் பகுதியில்
திருமணமாகி 3 மாதமான நிலையில் ஐடி ஊழியர் அபிநயா தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் அபிநயாவின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக அவரது தந்தை ஆனந்தன் மற்றும் உறவினர்கள் பரபரப்பான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கும் நிலையில் இந்த விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அறக்க பறக்க கூப்பிட்றாரு. சரி, நானும் அம்மாவும் மட்டும் ஃப்ரெண்டில் முதல்ல கிளம்புனோம். பின்னாடி அப்பா வந்துட்டு இருந்தார். ஆனால் போகிற வரைக்கும் மறுபடியும் கால் பண்ணோம், என்ன எதுவும் தெரியலையே அப்படின்ட்டு. வழியில் கால் பண்ணோம், யாருமே அட்டன் பண்ணவே இல்லை. பையனும் அட்டன் பண்ணலை, அவங்க அப்பாவும் அட்டன் பண்ணவே இல்லை. அக்காவுக்கு போட்டாலும் எடுக்கவே இல்லை. அப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது, வீட்டு வாசலில் ஆம்புலன்ஸ் நிற்கிது, போலீஸ் நிற்கிறாங்க. உள்ளே போய் பார்த்தா தரையில் கிடந்தா. கேட்டால் சூசைட் பண்ணிக்கிட்டா, தூக்கு போட்டுக்கிட்டா அப்படின்னாங்க. மேலே கயிறு அறுந்துருந்துச்சு, கீழே கால் கையெல்லாம் மடங்கி போய் கீழே தரையில் இருந்தா. அவங்க அத்தை பொண்ணு யாரோ அந்த பொண்ணை கட்டியிருந்தா வந்து எனக்கு வைர கம்பல் அது நகைலாம் வந்திருக்கும், உன்னை கட்டினதுனால தான் எனக்கு வரலை, இந்த மாதிரி அடிக்கடி அப்பப்போ சொல்லி சொல்லி காட்டியிருந்திருக்கார். அதேமாரி ஒரு வாட்டி என்ன ஏன் இப்படி சொல்கிறீங்க, நான் சும்மா தான் சொல்கிறேன். ஆம்பரத்தில் எங்கள் அக்கா கட்டி கொடுக்கும் போதே வந்து 25 சவரன் நகை போட்டு தான் கட்டி கொடுத்தோம். அது கொடுத்தோமே வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னும் பத்தலைன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. கார் வாங்கி கொடுங்க, நகை எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதுவே வந்து வரும்போதெல்லாம் சொல்லிட்டு போக இந்த மாதிரி பேசுகிறாங்க. இதில் மாமனார் மாமியார் வேறு அடிக்கடி ஏதாச்சும் சண்டை போடுறது, பேசுறது, அவளை திட்டுறது அப்படின்ட்டு அடிக்கடி பண்ணியிருக்காங்க.